ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யோகா பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேற்று தினம் நாம பார்த்தத ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்கலாம். இதுல நம்ம பார்த்தது கான்செப்ட் ஆஃப் புருஷார்த்த சதுஷ்டயா, கோல் ஆஃப் லைஃப், மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, மனிதன் என்பதனுடைய அர்த்தம் என்ன, மனிதம் என்பதனுடைய அர்த்தம் என்ன, புருஷார்த்தம், தர்ம அர்த்த காம மோக்ஷா, அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அப்படிங்கிற 4 கான்செப்டை பார்த்தோம். அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அப்படிங்கிற இந்த 4ம் மனிதனுக்கு உரியது. இதுல பொருள் இன்பம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. மனிதனுக்கு 4ம் பொருந்தும். இந்த 4ல 4வதாகிய வீடு பேறு என்பது சாதனை அல்ல, அது சாத்தியம், அது ரிசல்ட். அப்ப மீதி இருக்கிற 3 சரியா ஃபாலோ பண்ணா அந்த 4வது நமக்கு அமையும் என்பதனால அந்த 3ல நாம பார்த்தோம்னா மனிதனுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடியது அறம் மட்டும்தான், தர்மம் மட்டும்தான் வித்தியாசம். எங்கே அறம் தர்மம் ஒருவனிடம் இல்லையோ அவரை மனிதன் என்று சொல்லிக்கொள்ள ஆகாது. இங்க புருஷ லட்சணம் புருஷார்த்தம் என்பது பொருந்தாது. அப்ப இந்த கான்செப்டை நம்ம நேத்து பார்த்தோம். அறம் என்றால் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அறம் என்பதற்கு டெபனிஷன் நமக்கு தர்மசாஸ்திரம் இருக்கு, யக்ஞவாக்கிய ஸ்மிருதி. அது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச மொழியில நாம திருக்குறள்ல இருந்தும், வேதாத்திரி மகரிஷி கிட்ட இருந்தும், மத்த ஒரு சாதாரணமா நமக்கு என்ன தேவையோ அதுதான் மத்தவங்களுக்கு வேணும். நமக்கு என்ன வேண்டாமோ மத்தவங்களுக்கு வேண்டாம். தனக்கோ, பிறருக்கோ, உடலுக்கோ, மனதுக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ எண்ணம், சொல், செயலால் துன்பம் நேராத வகையில நடந்துக்கிறதா தர்மம் அப்படிங்கிறத பார்த்தோம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல், இழுக்காய் என்றது அறம் வள்ளுவனின் வாக்கில் இருந்தும், இந்த கோபம், பொறாமை அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தர்மத்துக்கு அடிப்படையான ஒரு டெஃபனிஷன் பார்த்தோம். வேதம், உபனிஷத்து, பிரஸ்தானத்திரை அப்படின்னு பார்க்கும்போது வேதம் என்பது ஸ்ருதி ஃபார்மேட்ல மனிதனுடைய மேனுவல் கைடு புக்கு. மேனுவனுடைய கைடு. மனிதன் வந்து எப்படி மேனோட மேனுவல் கைடு. மனிதனுக்கு யார் படைக்கிறாங்களோ அவங்க தான் மேனுவல் கைடு எழுதணும். இப்போ மனிதன் வந்து மனிதனுக்கான மேனுவல் கைடு வேதத்துல இருக்கு. ஆனா மனிதனுக்கு வாழ்க்கையை பற்றி மனிதனே வடிவத்துக் கொள்வதனால இவ்வளவு உலக சிக்கல்கள் உண்டு. எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இன்பம்தான் வேண்டும். வேண்டுவது என்னவோ இன்பம், கிடைப்பது கிளேசம், துன்பம். காரணம் அறியாமை. அப்ப அறியாமை நீக்குவதற்கு என்ன வழின்னா விவேக கியாதி, ஞானம் வேண்டும். அறியாமை என்னும் இருள் போகணும்னா ஒளி வேணும், வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வேணும், ஞானம் வேணும். அது எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த யோகம் அப்படிங்கிற கல்வியை கற்று அதில் இருக்கக்கூடிய பயிற்சி முறைகளை நீங்க பயிற்சி செய்வதன் மூலமாக அமையுது. அதனால வேதம் உபனிஷத்துல என்ன மாதிரியான வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிக் கொடுக்குதோ அதுதான் மனிதனுடைய மேனுவல் கைடு. அந்த கைடு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்ரா சொல்லக்கூடிய 3 புத்தகங்கள் பிரஸ்தானத்திரையே அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் பிறகு எய்ம் ஆப்ஜெக்ட் இப்ப இனிமேல் பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் தான் நேத்து கொஞ்சம் பார்த்தோம். அதை தாண்டி தர்ஷனங்கள், பாரதிய தர்ஷனம் அப்படின்னு எடுத்தோம்னா ஜெயினிசம், புத்திசம், சாருவாக்கம், நியாயம், வைசரியம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் சொல்லக்கூடிய பாரதிய தர்ஷனங்கள் 9 தர்ஷனங்கள். இந்த தர்ஷனங்கள் எல்லாம் உபனிஷத்து உள்கொட எல்லாமே என்னதான் நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா ஜீவனாகிய நாம ஜெகத் என்ற இந்த உலகத்தோடு உலகியல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜெகத்திடமிருந்து தன்னை பிரித்து கொண்டு ஈஸ்வரனிடம் ஐக்கியமாகிறது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் பல பிறவி எடுத்து வந்து இறுதியில மனிதனாக நம்ம வந்து அதை முழுமை அடைய செய்யறதுக்காக இந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா தரிசனங்களும் எதுக்காக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த முக்திக்காக, மோட்சத்துக்காக தான்
பண்ணிட்டு இருக்கோம். முக்தி மோட்சம் அப்படின்னு சொன்னா யாருக்கு முக்தி, எதுக்கு முக்தி? அப்ப இந்த கேள்வி எல்லாம் உருவாகணும். முக்தினா என்ன அப்படின்ட்டு. முக்தியில எத்தனை வகையான முக்தி இருக்கு? முக்தி, மோட்சம், கைவல்யம், இப்படி பல வார்த்தைகள் உண்டு பயன்படுத்தும் போது. இதெல்லாம் என்னவா இருக்கும்? அதாவது பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா இறப்பு அப்படிங்கறது ஒண்ணு கண்டிப்பா இருந்தே ஆகணும். எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் பிறந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அதனால பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா நிச்சயம் இறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஒரு நிமிஷம். இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுக்கு தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இறப்புக்கு பின்பு இன்னொரு உலகம் இருக்கா, இன்னொரு வாழ்க்கை இருக்கா, இறப்புக்கு பின்னாடி என்ன ஆகுவோம்? பிறப்புக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்னு தெரிஞ்சா பிறந்ததுக்கு அப்புறம் பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சா இறந்த பிறகு என்ன ஆகும் நமக்கு தெரிஞ்சுது. அப்போ நமக்கு அதீத மனாகதம்னு ஒண்ணு இருக்கு. முன்னாடி ஒரு பக்கம் இருக்கு, பின்னாடி ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நமக்கு எது எல்லாம் என்னன்னா முன்னாடியும் மறைக்கப்பட்டிருக்கு, பின்னாடியும் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால நாம இப்ப இருக்கிறது மட்டும்தான் சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய மீதி பகுதிகளை நம்ம இப்போ நினைவுபடுத்தி பார்த்து அதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம் உண்மையா இல்லையா ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ட்ரை பண்ண போறோம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பிறப்புக்கு முன்னாடியும் பிறப்புக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் வேணும்? யார் யாருக்கு விருப்பம் இருக்கு கை தூக்குங்க, அப்பதான் சொல்லித்தரேன். ஓகே, வைரமணி ஐயாக்கு மட்டும் விருப்பம் இருக்கு, அதனால அவருக்காக சொல்லி கொடுக்குறேன். நான் பேசுறது கேக்குதா முதல்ல எல்லாருக்கும்? ஓகே. கேக்குது சார். ஓகே. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். கர்மா தான் சார் இருக்கு. கரெக்டா? கர்மா கர்மா தான் காரணமா? சரி, செய்யற அது கர்மா பேஸ் அது நம்ம காரணமா இருந்துட்டு போட்டோம். மாதிரி மாலை போறோம் சொல்லிட்டு இருந்து ஆஹ் நம்ம செய்யற கர்மா பேஸ் பண்ணி தான் சார் நம்ம எது மாதிரி இருக்க போறோம் முடிவு எடுக்கும். செய்யற கர்மா பேஸ் பண்ணி இனிமேல் வர காலங்கள் வேணா அமையலாம். இதுக்கு முன்னாடியும் கர்மா பேஸ் பண்ணி தான் சார் எல்லாமே வரும். எந்த கர்மா பேஸ் பண்ணி முன்னாடி இருந்து இன்னைக்கு செய்ய போற கர்மாவுக்கு முன்னாடி இருந்திருப்போமா? நம்ம ரூட் ஐ மீன் எப்படி சொல்றது, எப்படி நம்ம சொல்றது? ஏற்கனவே போன ஜென்மத்துல பண்ண பலன் தான் சார் இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம போன ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு. இருக்கு. இருக்கு, பாத்துருக்கீங்களா? இல்ல சார். என்னவா இருந்தீங்க தெரியல. ஓகே, போன ஜென்மம்னு சொல்லப்படுது, நம்புறோம். ஆமா சார். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு, நம்புறோம். ஆனா அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியும். அப்படியே ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஞானிகளும் குருமார்களும் சொன்னதை அடிப்படையாக வச்சுதான் நம்ம இதெல்லாம் நம்புறோம். இந்த நம்புறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு தாயினுடைய கருவறையில இரட்டை குழந்தைகள் ட்வின்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. 9வது மாதம், டெலிவரிக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கு. அந்த குழந்தைங்க ரெண்டுங்களுக்கும் அந்த குழந்தைய தான் நீங்க கற்பனை பண்ணணும். உள்ளார இருக்கிற 2 குழந்தைங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்குதுங்க. ஒரு குழந்தை முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தைன்னு வச்சுக்கோங்க, ஏபின்னு வச்சுக்கோங்க, 2 குழந்தை. இந்த முதல் குழந்தை சொல்லுது, இந்த கருவறை அப்படிங்கிறது நமக்கு உலகம். இங்க ஒரு இருட்டு உலகம் இருக்கு. இந்த உலகத்துல நாம 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில இருந்து நமக்கு ஒரு நாள் முடிவு வரப்போகுது. அது வந்ததுன்னா அவ்வளவுதான், இனிமேல் நம்ம வாழ்க்கை ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு 2வது குழந்தை சொல்லுது,
இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த உலகம் முடிந்த பிறகு, இந்த கருவறையினுடைய இருட்டு உலகம் முடிந்த பிறகு எனக்கு இன்னொரு உலகம் வரும்னு தோணுது. அந்த உலகம் அந்த உலகம் வெளிச்சமா இருக்கும்னு தோணுது. இருளும் இருக்கும், இருந்தாலும் வெளிச்சம் நிறைந்து இருக்கும். அப்படி ஒரு உலகம் இருக்குன்னு தோணுது. அந்த உலகத்தில் வந்து காலை நீட்டி வச்சு நடந்து போகலான்னு தோணுது. கையவும் ஆட்டி நடக்கலான்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு கமெண்ட வந்து 2வது குழந்தை சொல்லுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை சொல்லுது, "முட்டாள்தனமா பேசாத. இதுவரைக்கும் நீ அப்படி ஒரு உலகத்த பார்த்திருக்கிறியா? இல்ல. சரி இதுவரைக்கும் யாராவது அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்களா? அப்படி யாராவது போயிட்டு வந்திருந்தா, அவங்கள காட்டு. நான் நம்புறேன். வெளிச்சமான உலகம் நீ ஒண்ணு இருக்குன்னு சொல்றியே, அத நம்பணும்னா, இதுவரைக்கும் யாராவது வெளிய போயிட்டு அந்த மாரி உலகத்துல வாழ்ந்து வந்திருந்தாங்கன்னா, அவங்கள காட்ட நான் நம்புறேன்." அப்படின்னு முதல் குழந்தை சொல்லுது. 2வது குழந்தைக்கு இதுக்கு பதில் இல்ல. யாரு காட்டுறது கருவறையில? உலகத்துல போய் பொறந்து வளர்ந்தவங்கள எப்படி கொண்டாந்து கருவறையில காட்டுறது? எத வச்சு நீ இப்படி சொல்ற? கேக்குது முதல் குழந்தை. எத வச்சு இத சொல்ற? இதுக்கு என்ன உன்கிட்ட பிரமாணம் இருக்கு? என்னிடம் பிரமாணமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வாறு தோன்றுகிறது. அவ்வளவுதான். 2வது குழந்தை மேலும் சொல்லுது, இந்த பூமியில நில உலகத்துல, வெளிச்சமான உலகத்துல நான் வந்த பிறகு, எனக்கு தாயின்னு ஒருத்தி இருப்பா. அவ என்ன அரவணைத்து பாதுகாப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லி. தந்தைன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்னையும், தாயையும் பாதுகாப்பாருன்னு தோணுது. முதல் குழந்தை சொல்லுது, "ஆஹாஹா! என்ன கற்பனை கதை. உன்னுடைய கற்பனைக்கு அளவே இல்லையா?" அ இப்படியெல்லாம் அந்த முதல் குழந்தை கிரிட்டிசைஸ் பண்ணுது. இப்ப நம்மள வந்து ஓட்டு போட சொன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு போடுறதா, செகண்ட் குழந்தைக்கு போடுறதான்னா, நம்மள செகண்ட் குழந்தைக்கு ஓட்டு போட்டுருவோம். ஏன் அப்டின்னா, இந்த உலகத்த நம்ம பார்த்துட்டோம். இந்த நில உலகத்தை, இந்த வெளிச்சமான உலகத்தை, தாய் தந்தை இருக்கக்கூடிய உலகத்தை நாம பார்த்து விட்டோம். அதனால நம்ம 2வது குழந்தைக்கு ஓட்டு போடுவோம். இது பார்க்காத அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தான், அது என்ன இருக்கோ அங்க, என்ன ரியலா இருக்கோ அது மட்டும் தான் நம்புது. அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்றவங்க, அடுத்த உலகத்த பத்தி சில பேருக்கு உள்ளார இன்ட்யூஷனலா தோன்றிய விஷயம் தான் நமக்கு இங்க பாடமாக அமைக்கப்பட்டிருக்கு. முதல் குழந்தை போல என்ன இந்த உலகத்துல இருக்கோ, அத மட்டும் வச்சு பேசுறவங்களுக்கு நாத்திகன் அல்லது பகுத்தறிவாளன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இந்த 2வது குழந்தை போல பேசுறவங்கள நம்ம ஒரு ஓரமா தள்ளி வச்சுருவோம். இது வந்து மூட நம்பிக்கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த மூட நம்பிக்கையில இருக்கக்கூடிய, பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ரகசியத்த நம்பி போறவங்களுக்கு, இந்த மூட நம்பிக்கைகள்லாம் நமக்கு யாரா தெரியிறாங்க அப்டின்னா, அவர்கள ரிஷிகளாகவும், ஞானிகளாகவும், முக்காலத்தை உணர்ந்து ரிஷிகளாகவும், ஞானிகளாகவும் நாம வணங்குறோம். வணக்கம். அப்ப முக்காலம் அப்டிங்கிறது என்னன்னா, முன்னாடி ஒரு காலம் இருக்கு, பின்னாடி ஒரு காலம் இருக்கு, இப்போ ஒரு உலகம் இருக்கு. இந்த காலம். பிறப்புக்கு முன்னாடி ஒரு உலகம், பின்னாடி இப்ப இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா, முன்னாடி இருந்த வாழ்க்கை முறைய வந்து நாம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்ப இனிமேல் வரக்கூடியது நமக்கு புரிஞ்சிடும். அப்ப முன் பிறவி எல்லாம் நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, தியானத்துல தான் தெரியும். அப்ப தியானம் பண்ண வைக்கிறது தான் இந்த யோகாவோட நோக்கம். வேற ஒண்ணும் கிடையாது. யோகாவுல உங்கள என்ன பண்ணி தியானம் பண்ண போறாங்கன்னா, உட்கார வைக்க போறாங்க அவ்வளவுதான். நேரா உட்கார்ந்து தியானம் பண்ணணும். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த உலகத்துல கூடிய எல்லாரும் நீங்க புரொஃபஸரா இருந்தாலும் சரி, நீங்க யோகா குருவா இருந்தாலும் சரி, ஆச்சாரியா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும், எவாலுவேட்டரா இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த உலகத்துல இந்த பிறவி நாம எடுக்கணும்னா, அது அரிது. ம். அரிது, அரிது. அம்மா எழுதுனாங்க பாருங்க. மிகப்பெரிய ஞானி. "அரிது கேட்கின் வரி வேலோய்" போய் கேட்கறாங்க. "அரிது, அரிது மானிடர் ஆதல் அரிது." பல பிறப்பி நாம் எடுத்திருக்கோம். புல்லாய், பூடாய், புழுவாய் வரிசைப்படுத்துவாரு மாணிக்கவாசகர். ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி எவ்வளவு ஆயுட்காலம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கல்லாய் அப்படிங்கிறாரு. இப்ப வந்து ஒரு மரமாய், செடியாய், பூவாய், புழுவாய் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் குட்டி குட்டி ஆயுட்காலம்.
கல்லாய் அப்படின்னா ஒரு கல்லாக பிறவி எடுத்து அந்த கல்லு மறுபடியும் அழிஞ்சு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். எல்லா பிறப்பும் எடுத்து டயர்ட் ஆயிட்டேன். அப்ப எத்தனை பிறப்பு எடுத்திருப்பாங்க? அந்த மாதிரி எல்லா பிறப்பையும் எடுக்கிறதுல மனிதனாக பிறப்பு எடுக்கிறது அரிது. இந்த பிறவி போயிடுச்சுன்னா திரும்ப இதே போல மனித பிறப்பு எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த பிறப்பிலையும் உங்களுக்கு வந்து கூணு, குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ம்? நம்ம கூணு குருடு அப்படின்னா கண்ணு தெரியணும், காது கேட்கணும், சொல்ற தத்துவங்கள் கேட்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு சிந்தனை வேணும், நிமிர்ந்து உட்காந்து தியானம் பண்றது முதுகு வேணும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும். அதை தாண்டி ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த உபதேசங்கள்லாம் கிடைக்குமான்னா அதுவே கஷ்டம்தான். இன்னைக்கு 800 கோடி பேர் மக்கள்ல எல்லாரும் உட்காந்து இன்னைக்கு காலைல 6 மணிக்கு எழுந்து உட்காந்து ஆத்ம விசாரணத்தை பத்தி யாரும் பாடங்கள் படிக்கல. நாம தான் படிச்சிட்டு இருக்கோம். இப்படி எங்கேயும் அவங்க கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. அது அரிதுதான். அது அரிதானதுதான். எவ்வளவு பேருக்கு நடுவுல நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சாலும் ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தவமும் தான் செயலரிது. நாம பண்ணணும். நமக்கு அதெல்லாம் கிடைக்கணும். நாம பண்ணணும். தானமும் தவமும் தான் செய்வராயினும் வானவர் நாடு வழி திறந்திடுமே. சோ நீங்க தியானம் பண்ணாதான் உங்களுக்கு மீதி எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். வானவர் நாடு அப்படின்னா தேவலோகம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உலகம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலகம், அதெல்லாம் நமக்கு தெரியும். எங்கன்னா தியானத்துல. அப்ப எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்து நினைச்சு பாருங்க. இப்ப மானிடாரை பிறந்துட்டோம், வந்துட்டோம், கூணு குருடு குருடு இல்லாம செவிடி பேடு இல்லாம நீங்கி பிறந்துட்டோம். இது எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி, சதீஷ் ஐயா சொன்ன மாதிரி கர்ம பேஸ் இருந்தாலும் பதஞ்சலி யோக சூத்திரத்துல அது எல்லாமே நமக்கு கர்ம பேஸ்ல இருக்கு. கிளேச மூலக கர்மாசய திருஷ்ட அதிருஷ்ட ஜென்ம வேதனையக சதிமூலே தத்விவாக்கோ ஜாதி ஆயுர் போகா. அடிப்படையில் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மானிடராய் பிறத்தல் அறிது. அதுல வந்து நமக்கு கல்வி ஞானமும் கிடைக்கிறது அறிது. கிடைச்சாலும் அதை தானம் தவமும் பண்றது அறிது. ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம். வந்து பண்ணும்போது தவம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். புத்தருக்கும் அதேதான். எல்லாரும் முன் பிறவியை தெரியும் போது சம்ஸ்கார சாட்சாத்காரனாத் பூர்வ ஜாதி ஞானம். பூர்வ ஜாதியை முழுசா தெரிஞ்சுக்கும் போது ஓ நம்ம பல பிறவி எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியிலையும் உடல் அழிந்து உருவாயிருக்கு. அதனால நமக்கு அழிவு இல்லை. இந்த உடம்பும் அதே போல வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடல்ல இருந்து நாம ஏதோ வேறுபட்டு இன்னொரு பொருளாக நம்மளை நாம பாவிக்க ஆரம்பிப்போம். இப்ப வரைக்கும் இந்த உடல் தான் நமக்கு சாஸ்வதமாக தெரியும். இந்த உடலைத்தான் அடையாளமாக கொண்டிருக்கிறோம். நேத்து நாம ஒரு வார்த்தை நினைவுபடுத்தி பாருங்க. எனக்குள்ளார ஆத்மா இருக்கு அப்படிங்கிற கான்செப்டை மாத்தி நான் தான் ஆத்மாவாக இருக்கிறேன், எனக்கு இந்த உடல் அடையாளமாக இருக்கிறது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனதை தயார்படுத்திக்கோங்க. அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். இதுல வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிற கான்செப்ட்ல நின்னுக்கோங்க. இந்த ஆத்மாவை பத்தி வெளிப்படையாக நம்மளால பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா உலக விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறோம். உலக விஷயங்கள்ல கவனமா இருக்கிறதுனா என்னன்னா நம்ம கிட்ட மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடல் தாண்டி உடலுக்குள்ளார மைண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இதுல மனம் என்ற ஒரு கருவி. இப்ப கருவி அப்படிங்கிறதுல அடிப்படையான நம்மளுடைய அனட்டமி பிசியாலஜி படிக்கிற மாதிரி, அப்பர் லிம்பு லோயர் லிம்பு பாக்குற மாதிரி சில பகுதிகளை நம்ம நினைவுபடுத்திக்கணும் யோக மார்க்கத்துல. இந்திரியம் அப்படின்னா இயந்திரம் அப்படின்னு பார்த்தோம். இயந்திரம் அப்படின்னா இந்திரியங்கள் அல்லது கருவிகள் அல்லது கரணங்கள் எல்லாம் ஒரே பேரு தான். அப்ப கரணங்கள் கருவிகள் அப்படின்னு சொல்றது மேஜரா 2 வகை பிரிக்கிறோம். மோட்டார் சிஸ்டம் இருக்கு, சென்சரி சிஸ்டம் இருக்கு. அந்த மோட்டார்ல இருக்கக்கூடியது கர்ம இந்திரியங்கள். கை, காலு, குறி, குதம், வாய் என 5 உறுப்புகளை கர்மேந்திரியங்கள் சொல்றோம். இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல்.
இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டாலும் இதை பத்தி யார்கிட்ட எங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நமக்கு கிளியரா தெரியணும். வேலையை செய்யக்கூடிய கருவிகள், கர்ம இயந்திரங்கள், கர்மேந்திரியங்கள். நமக்கு தகவல்களை கொடுக்கக்கூடிய கருவிகள் ஞான இந்திரியங்கள் அல்லது ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள். நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, தோல். இந்த 5 கருவிகளும் எப்படி எடுத்தல், நடத்தல், 5 கர்மேந்திரியங்கள் 5 தொழிலை செய்கிறதோ அதே போல 5 ஞானேந்திரியங்களும் 5 விதமான தன்மாத்திரைகளை உணர செய்வதற்காக 5 கருவிகள் இருக்கு. இதெல்லாம் புற கருவிகள். இது இல்லாம அந்த கரணங்கள் இருக்கு, உள்கருவிகள் இருக்கு. அந்த உள்கருவிகள் 4. அதுல ஒரு கருவி மேஜரா இருக்கக்கூடியது மனம், மைண்ட். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுல ஆத்மாவாகிய நமக்கு இந்த பாடி மைண்ட் இது ரெண்டும் நம்மளை அடையாளப்படுத்துறதுக்காக கவரப்பட்டிருக்கு. பிசிக்கலா இந்த உடம்ப அடையாளப்படுத்துறதுக்காக இந்த உடம்பே நமக்கு உருவம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கு. இந்த உலக விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக புலன்கள் மூலமாக இயங்கக்கூடிய மனம்னு ஒரு கருவி இருக்கு. இப்ப இந்த பாடி மைண்ட் அப்படிங்கிற 2 கான்செப்டை தாண்டி இந்த அந்த கரணத்தால இந்த மனம் துணை கொண்டுதான் நம்ம விஷயங்களை அறிந்து கொள்கிறோம். மனம்னு ஒண்ணு இல்லைன்னா 5 ஞானேந்திரியங்களாகிய புலன்கள் வழியாக தகவல் உங்களுக்கு சேராது. அப்ப மனம் என்பது அதுக்கு என்ன வலிமை இருக்கு? மனம் என்பது நமக்கு உதவி புரிகின்ற கருவியா, இல்ல நமக்கு அது துரோகம் பண்ணக்கூடிய கருவியா? மனம் என்னதான் பண்ணும்? இப்ப எல்லாருக்கும் மனம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்குன்னு சொல்லுவோம். மனம் யாருடைய மனம் என்று கேட்டால் என்னுடைய மனம் என்று சொல்லுவோம். இப்ப மனம் எங்கே இருக்கிறது? என்ன உருவத்தில் இருக்கிறது? என்ன வடிவத்தில் இருக்கிறது? என்ன கலர்ல இருக்கு? என்ன லட்சணம்? என்ன பரிணாமம்? அது எப்படிதான் இருக்கு? ஏதாவது சொல்ல முடியுமா? உருவமோ, வடிவமோ, கலரோ அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாராவது சொல்ல ட்ரை பண்றீங்களா? அன்மியூட் பண்ணி ட்ரை பண்ணீங்களே. உங்களுடைய மனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனம் உங்ககிட்ட எங்க இருக்குது? சரி, உங்க மனம் உங்களுக்கு உள்ளார இருக்கா, உங்களுக்கு வெளியே இருக்கா? உங்க ஹார்ட், உங்க கிட்னி உங்களுக்கு உள்ளார இருக்கா, வெளியில் இருக்கா? மனம் நமக்கு இருக்கு. அவங்க ம். மனசு அவங்க மனசு அவங்க கிட்ட இருக்கும். அவங்க மனசு அவங்க கிட்ட இருக்குதான். கிட்ட இருக்குன்னா அருகில, பக்கத்துல. அதாவது தூரம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம். அப்படிதான் நம்ம கிட்ட இருக்கிறதுன்னா அவங்க கிட்ட இருக்குதுன்னா அப்படியேம்மா. இல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க எப்படி சொல்றது தெரியல சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் யாரை பத்தி கேட்டேன், எதை பத்தி கேட்டேன்? உங்க மனசை பத்தி தானே கேட்டேன். சோ நம்ம மனதை பத்தியே நமக்கு இன்னும் முழுசா தெரியல. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த கரணம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி இருக்கு அப்படிங்கிற மனதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மனம் ஒரு கருவியாக இருக்கு. அந்த கருவியை துணை கொண்டு நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய நம்முடைய சொரூபமாகிய நம்ம ஒரிஜினலா இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருவியே மனம்தான். அந்த மனதை நம்மளால இன்னும் டிஃபைன் பண்ண தெரியல நமக்கு. இங்க பார்த்த டெபனிஷன் எல்லாம், யோகாக்கான டெபனிஷன் எல்லாம் மனதையே அடிப்படையாக கொண்டு இருக்குது. மனவளக்கலை யோகா, மனக பிரசமனக, யோக சித்தவிருத்தி நிரோதா, எல்லாமே மனதுக்கு தான் இருக்கு. அப்ப மனம் என்ற ஒரு கருவியை அறியாமல் எப்படி அந்த கருவியை பயன்படுத்தி நீங்க ஞானம் பெறுவது? யோகா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம பிசிக்கல் பாடிக்குன்னு வச்சிருக்கிறோம். அது யோகா கிடையாது. பிசிக்கல் பாடி ஒரு வாகனம். அந்த வாகத்தை எப்படி தூய்மைப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக சில பயிற்சி முறைகள் இருக்கு. பிசிக்கல் பாடி நாம இல்லைங்கிறதுக்காக நம்ம அலட்சியப்படுத்த முடியாது.
மனம் என்பது நாம இல்லை அப்படிங்கறத அலட்சியப்படுத்த முடியாது. அப்ப அதெல்லாம் என்னன்னு தெரியணும். ஒரு கருவி இருக்கு அப்படின்னா கருவியை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம வீட்டுல வந்து ஒரு கிரைண்டரு அல்லது ஒரு ஸ்டவ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தேவையானது. அதெல்லாம் பயன்படுத்த தெரியும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய கருவி இந்த உடல், மனம், பாடி, மைண்ட் இந்த ரெண்டை பத்தி முழுமையா தெரிந்து அதை பயன்படுத்தணும். இப்ப இங்க பாடத்திட்டமே மனதை பத்தி தான். இங்க டெபனிஷன் அதுதான். சரி, இந்த மனம் என்ற கருவியால என்ன முடியும், என்ன முடியாது? ஏக சமய சா உபய அன்னவதாரணம். மனதால ஒரே நேரத்துல 2 விஷயத்தை காட்ட முடியாது. இல்லையே சார், நான் வந்து பாருங்க முன்னாடி இருக்கிற பல பொருளை பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது இல்லை. 2 விஷயம்னா, ஒண்ணு உள்ளார இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம், அதோட போய் தொடர்பு கொள்ள தகுதி வாய்ந்த ஒரு மீடியா தான் நம்மளுடைய மனம். அதே மாதிரி புலன்களை துணை கொண்டு உலக விஷயங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்தது மனம்தான். ஒரே மனம் 2 வேலையும் செய்யும். அதுக்கு 2 முகம் உண்டு. ஒண்ணு வெளி உலக விஷயங்களை உங்களுக்கு காட்டும். நீங்க முழிச்சிருக்கும் போது வெளி உலக விஷயங்களை பார்க்கிறது. இந்த உலக விஷயங்களை கண் கொண்டு, காது கொண்டு பார்த்தல், கேட்டல் 5 புலன்களை துணை கொண்டு உலக விஷயங்களை 5 இந்திரியங்களை அனுபவித்து உணர்வது. அதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக மனம் என்பது உள்ளார கருவியா இருந்து இயங்குது. அதே மனம் இந்த 5 புலன்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு உள்முகமாக போகும்போது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டுது. நீங்க ஆழ்ந்து உறங்கும் போது மனமானது இந்த வெளி உலக விஷயங்களை எல்லாம் துண்டித்து விட்டு உள்ளார கூட்டு போய் வச்சுக்குது. தன்னுடைய சுரூபத்துல கொண்டு போய் ஐக்கியம் பண்ணுது. அப்ப நம்ம ஆத்மஸ்வரூபத்துல நாம போய் ஐக்கியமாகிறோம். ஆத்மாவுல ஒடுங்கி போறோம். பிரச்சனோபனிஷத்து கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். உறங்கும் போது இந்த புலன்கள் எல்லாம் என்னதான் ஆகுது, எங்கதான் போகுது, தன்னுடைய ஆன்மாவுல போய் தன்னுடைய ஸ்வரூபத்துல ஒடுங்கி போயிடும். அப்ப நீங்க ஆழ்ந்து உறங்கும் போது நீங்க உங்க ஆத்மால தான் இருக்கிறீங்க. ஆத்ம சாட்சா்காரத்துல தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதெல்லாம் சாஸ்வதமா இருக்கு? ஒண்ணுமே சாஸ்வதமா இல்லை. எல்லாம் இருட்டா இருக்கு. ஒன்றும் நினைவில்லை. அப்போ மனமானது தன்னுடைய ஆன்ம ஸ்வரூபத்துல போய் ஒடுங்கும்போது எதுவுமே நினைவில்லை. மீண்டும் அது விழித்து எழும்போது இந்த உலக விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அப்ப மனமானது ஒரே நேரத்துல உள்ளார இருக்கிறதையும் வெளியே இருக்கிறதும் ஒரே நேரத்துல காட்ட முடியல. இது புரிஞ்சிருச்சா? சரி, மனம் என்பது உள்ளார இருக்கா, வெளியே இருக்கா? அது உள்ளாரையும் இருக்கு, வெளியேவும் இருக்கு. மனம் என்பது எங்கேயாவது நகரணுமா அப்படின்னா மனம் ஓடணும்னு அவசியமே கிடையாது. அது இல்லாத இடமே இல்லை. பேருக்கு தான் உங்க மனம். கண்ணை மூடி திருப்பதி ஏழுமலையான நினைச்சீங்கன்னா உங்க மனம் ஏழுமலையான காட்சிப்படுத்தும். இங்கிருந்து நிலவை நினைச்சீங்கன்னா அடுத்த நொடி அதே சன பொழுதுல நிலாவை உங்களுக்கு காட்சிப்படுத்தும். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எத்தனை ஒளியாண்டுகள் கடந்து போக வேண்டிய தூரத்துல இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தும் வல்லமை வாய்ந்தது. அப்ப நினைத்த வேகத்துல அதை காட்சிப்படுத்துது அப்படின்னா அதனுடைய வேகம் என்னவா இருக்கும்? ஒளியை விட வேகமா போகக்கூடியது. அது வேகமா போகணும்னு அவசியமே கிடையாது. அது இல்லாத இடமே இல்லை. நினைச்ச மாத்திரத்துல உங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தர் உங்களுக்கு போன் அடிப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இப்பதான் உன்னை நினைச்சேன்பீங்க. அப்போ உங்களுடைய மனம் இல்லாத இடமே இல்லை. உங்க மனம் பிரவேசிக்காத இடமே கிடையாது. அதுக்கு தடையே கிடையாது. எல்லாத்துலயும் புகுந்து போய்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட மனம் உள்ளாரையும் இயங்குது, வெளியவும் இயங்குது. அந்த மனதாலதான், அந்த மனதை துணை கொண்டுதான் உள்ளார போறோம். என்ன போறோம்னா தூங்கும் போது, உறங்கும் போது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல ஒடுங்கி போயிடுறோம். ஆனா அங்க என்ன இருக்குதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப உறக்கம் என்பதை விழிப்பு நிலையோட கவனத்தோட தூங்குறோம். தூங்கி போய் உள்ளார என்ன இருக்குன்னு பாக்குறோம். அதுக்கு பேரு தியானம்னு பேரு. அந்த தியானம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய பயிற்சி முறைகளுக்கு யோகா பயிற்சி. சரி, இவங்க எல்லாம் என்னதான் கன்க்ளூட் பண்ணாங்க, இந்த டெபனிஷன்ல என்னதான் யோகாவுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குறோம். அதுதான் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த யோகா அப்படின்னு எடுத்திருக்கோம்.
இதோட ஒட்டுமொத்த டெபனிஷனும் எய்ம்னா என்னது? அந்த இந்த யோகாவுடைய கோல் என்ன? எதை அடிக்க போகுது?